அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஔவையாரை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுது ஔவையார் சோழ நாட்டில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் ரொம்ப நாளாச்சு சோழ நாட்டுக்கு சோழ மன்னனுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப நாளாச்சு. இந்த சோழ மன்னன்கிட்ட நிறைய பாடல் பாடியாச்சு, இருந்தாச்சு, ரொம்ப நாள் இருந்துட்டோம். இனிமே அப்படியே மேற்கு தமிழகத்தில் சேர மன்னனுக்காவது பாதியையாவது போய் பார்த்துட்டு வருவோம்னு நினச்சிட்டு போகிறாங்க. அப்படியே அவங்க சோழ மன்னனை விட்டுட்டு அங்கேருந்து அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி கால்நடையாக பிரயாணம் போகிறாங்க. அப்படியே போகிற போது வழிநெடுக இருக்கிற ஊரில் ராத்திரி ஆயிடுச்சுன்னா தங்கிக்கிறது. அங்கேயே சாவடியில் தங்கிட்டாக்க அந்த ஊர் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் பசங்கள், பொம்பளை பிள்ளைகள் வரமாட்டாங்க. சாவடி பக்கம் பசங்க வருவாங்க. என்ன பாட்டி என்ன ஏதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னு சொன்னாக்க அவங்க பசிக்கு ஏதாவது கொண்டு கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு அவங்களோட சின்ன பிள்ளைகளோட பேசிட்டு அப்படி பேசும்போது தான் அந்த சின்ன சின்ன பாடல்கள்லாம் ஓதாமல் பாடல்லாம் சொல்லி கொடுத்தது அவங்களுக்கு. அப்போ தான் அது மாதிரி சின்ன பிள்ளைகளோடையும் பழகுவாங்க. அப்படியே இருந்துட்டு அப்படியே போகும்போது சில ஊர்களில் பகலில் தங்கினாங்க, சில ஊர்களில் ராத்திரி தங்கினாங்க. இப்படியே கிளம்பி போய்கிட்டு இருக்குல்ல. மலைப்பாதை, காட்டுப்பாதை, ஆற்றுப்பாதை, கம்மாக்கரை வழி, ஒத்தடி பாதை எல்லாம் வரும். எல்லாத்தையும் தாண்டி தான் வேறு நாட்டுக்கு போனோம் அப்பெல்லாம். அப்படியே போகும்போது ஒரு இடத்துல வரும்போது நல்ல காட்டு பாதை, கொஞ்சம் தள்ளி இருக்கு ஊர். அந்த ஊருக்கு எப்படியும் போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் சாயந்தரம் ஆகுது, மழை அப்படியே மேகம் கூடி மழை வருதுன்னு நினைக்கிறாங்க. வந்துருச்சு மழை, கொட்டுன்னு கொட்டுது. நனைஞ்சிடுறாங்க. அப்படியே நனைஞ்ச உடனே ஐயோ இப்படி நனைஞ்சு போயிட்டோமே, எங்கே யார்கிட்டையாவது போய் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது அந்த மலையிலையும் ஒரு குடிசைக்குள்ளேருந்து ஒரு சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும். குடிசைக்கெல்லாம் ஜன்னல் சின்ன சின்ன ஓட்டைகளாக தான் வச்சுருப்பாங்க. அந்த ஓட்டை வழியே 2 பெண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பார்த்துக்கிட்டு இருக்கையில் அவங்களுக்கு மலையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எட்டி பார்க்குறாங்க. வாசல் வழியே எட்டி பார்க்குறாங்க மலையை. இப்படி வேடிக்கை பார்க்கையில் அந்த மலையை மழை பெய்யறத பார்த்துக்கிட்டு இருக்கையிலேயும் மழையும் காற்று அடிக்குது. ஒரு பாட்டி நனைஞ்சுக்கிட்டு வருது. ஐயோ இந்த பாட்டி எப்படி நனைஞ்சு வருது பாரு பாவம் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகள் 2 பேரும், பாட்டி இங்கே வாங்க, எங்கள் குடிசைக்கு வாங்க, பாட்டி இங்கே வாங்க, எங்கள் குடிசைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே இந்த பாட்டியும் ஔவையாரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வராங்க. வந்த உடனே அந்த குடிசைக்குள்ளேயே வாங்கன்னு சொல்ல கூப்பிட்டு உள்ளே நுழைஞ்சிறாங்க. உள்ளே இருக்கவும் உள்ளே வாங்கன்னு சொல்லி அவங்கள ஒரு திண்டு விரித்து உட்கார வச்சு அவங்கள ஒரு துண்டை வச்சு தலையை தோட்டி விட்டு சேலையெல்லாம் நல்லா மாற்றி அவங்கள்தெல்லாம் வாங்க 2 பேரும் 2 பெண்கள் சொன்னாங்களே அக்காதங்க, அந்த 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு நல்லா பணிவிட செஞ்சு தோட்டி விட்டு அவங்க கட்டியிருந்த நீல சிற்றாடை, நீல நிறத்தில். இந்த ஔவையார் காவி கலர் தான் கட்டுவாங்க அல்லது வெள்ளை கட்டுவாங்க. ஆனால் இவங்க வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணுங்களோட, அது கன்னி பெண்கள், கன்னி சிற்றாடையாக தான் கட்டியிருப்பாங்க. ஆமாம், நான் அன்றைக்கி சித்தாடைன்னு சொல்லி ஒரு கதை சொல்லியிருந்தேன், ஒரு யூடியூப் சேனலில் போட்டிருந்தேன். அதில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, கன்னி சித்தாடைன்னு ஒரு சித்தாடை இருந்துச்சான். அது சின்ன பிள்ளைகள் போடுறதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பிள்ளைகளுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் சேலையில் 3/4 பாகம் உள்ள சித்தாடை. ஆக 2 சித்தாடையும் கூட 2 வகையாக இருந்திருக்கு. அந்த 2 வகையிலையும் கலராக தரணும். பச்சை, நீலம், சிவப்பு, மஞ்சள், இந்த மாதிரி வண்ணங்களில் தான் இருக்குமே ஒழிய பூ போட்டோ பிரிண்ட் போட்டோ இருக்காது. அந்த மாதிரி சித்தாடையில் நீல சித்தாடையை கொடுத்து இந்த அம்மாவை கட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த பிள்ளைகள் செய்கிறத பார்த்த உடனே இந்த ஔவையாருக்கு முன்னால் பாரியின் வீட்டுக்கு ஒருக்கா போயிருக்கும்போது எவ்வளவு நமக்கு அன்பாக உபசரணையாக 2 பிள்ளைகள் வேலை செஞ்சாங்க. ஓரியின் வீட்டுக்கு போகும்போது இந்த தமிழர்களுக்குத்தான் எவ்வளவு அன்பு. ஓரியின் வீட்டிற்கு போயிருக்கும்போது எவ்வளோ அன்பாக வரவேற்பு பண்ணாங்க. காரியின் வீட்டுக்கு போயிருக்கும்போது எவ்வளவு அன்பாக வரவேற்பு பண்ணாங்க.
அப்படி சொல்லும்போது காரி என்ன செஞ்சான், எல்லாரும் ஒரு நாள் வேலை நிறைய இருக்குன்னு தோட்டத்துக்கு போகும்போது, அவை பாட்டியே நீங்களும் வாருங்கள், உங்கள் கையிலேயே ஒரு கலக்கத்தை கொடுக்குறேன், நீங்களும் அந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லி உரிமையோட அந்த வேலையை இப்படி செய்யுங்கன்னு சொல்லி செய்ய சொல்லி அந்த வேலை செய்கிறதையும் அவன் அன்பாக பார்த்துக்கிட்டான். அதே மாதிரி அவன் சேர்ந்து வேலை செஞ்சான். அதே மாதிரி பாரியின் வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் தான் எப்படி கவனித்தார்கள் நம்மளை. அந்த பாரியின் அன்பு எவ்வளவு நம்மை கவர்ந்தது. பாரிட்டு அப்படித்தான் ரொம்ப நாள் ஆச்சு நான் போயிட்டு வரேன்னு சொல்லி சொன்ன உடனே முதல்ல சொல்லி சொல்லி பார்த்தார் பாரி. இல்லைம்மா இருங்க, நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்கன்னு சொல்லி பார்த்தார் பாரி. கேட்கல. அதே மீறி நம்ம கிளம்புன பிறகு அந்த அம்மா கிளம்பி போயிட்டாங்க. ஒரு நாள் பாரியின் வீட்டுக்கு போயிருக்கும்போது இந்த ஔவையார் ரொம்ப நாள் ஆச்சு நான் போயிட்டு வரேன்னு சொல்லி சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. பாரிக்கு அவரை வெளியே விட மனசே வரல. இல்லைம்மா இருங்க, கூட இருங்க, எங்களோட இருங்கன்னு சொல்லி பார்க்குறாரு. இல்லைப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்படியே அந்த அம்மா கிளம்பி போகிறாங்க. போனால் 2-3 கிலோமீட்டர் போயிருப்பாங்க. அவ்வளோ தூரம் போன பிறகு இந்த பாரி என்ன செஞ்சார், இந்த ஔவையாரை விடக்கூடாது, நம்ம இப்படி போய் கூப்பிட்டா வரமாட்டாங்க, நம்ம ஒரு யோசனை பண்ணி ஒரு பிளான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு குதிரையை எடுத்துக்கிட்டு மார் வேஷம் போட்டு அப்படியே அவங்க போன பாதையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையிலே போய் அவங்க கையில் இருந்த மூட்டையை பிடுங்கிட்டு வந்துடுறான். ஒன்றும் சொல்லாமல் பிடுங்கிட்டு ஒரே அந்த குதிரையில் ஏறி குதிரையிலேருந்தே பிடுங்கிட்டு வந்துடுறான் அவனுடைய வீட்டுக்கு. இந்த ஔவையார்னு நினச்சாங்க, அடாடா பாரியினுடைய நாட்டில் கூட இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்குதா, திருட்டு வேலையெல்லாம் நடக்குதா, திருடர்கள் இருக்கிறார்களா, பாரி எவ்வளவு வள்ளல், பாரியினுடைய ஊர்லேயே பாரியினுடைய இந்த பரம்பு நாட்டிலேயே எப்படி நடக்குதே, சே இந்த பாரிக்கு தெரியுமோ தெரியாதோ, நம்ம போய் பாரிக்கிட்ட சொல்லிட்டு இன்னும் 2 நாள் இருந்துட்டு போவோம் அப்படின்னு திரும்பி வந்துடுறாங்க. வந்தால் பாரி சிரிக்கிறார். என்ன பாட்டி என்ன வந்துட்டீங்க, என்ன தொந்தரவு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே ஆமாப்பா வழியில் ஒரு திருடன் வந்து என் மூட்டை பிடிக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னோடனே அவரே மூட்டை தூக்கி கொண்டு காட்டி, பாட்டி நீங்கள் நீங்கள் என்னை விட்டு போகிறது எனக்கு மனசே கேட்கல, அதனால தான் நான் தான் வந்து மாறு இடத்துல இந்த மூட்டை பிடிங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறார். சொன்னோன்னு அதை நினச்சி பார்க்குறாங்க இந்த அவை பாட்டி. என்ன பாரி நம்மளை விட்டு பிரியாமல் இருக்க என்ன செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ பாரியை இந்த சேர சோழ மன்னர்கள் சேர்ந்து அழிச்சிட்டாங்களே, பாரியினுடைய பரம்பநாடு எப்படி இருக்கோ, அவர்கள் மக்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இந்த பிள்ளைகள் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகள் நீங்கள் யார், உங்கள் பெயர் என்ன, எனக்கு இத்தனை உதவி செய்திருக்கிறீர்கள், நல்ல பட்டாடை கொடுத்திருக்கிறீர்கள், நீல சித்தாடை, நல்ல தோட்டுவதற்கு நல்ல துண்டு கொடுத்திருக்கிறீர்கள், நல்ல போர்வையை எனக்கு கொடுத்திருக்கிறீர்களே, இத்தனை விலை உயர்ந்த போர்வைகளும் பட்டுக்களும் பெரிய வீட்டில் தான் இருக்கும், நீங்களோ குடிசையில் இருக்கீங்க, நீங்கள் யாரம்மா என்று கேட்கிறார். கேட்ட உடனே இந்த பாரியின் மக்களுக்கு கண்ணீர் முட்டி கொண்டு வருகிறது. அவையே நாங்கள் இந்த பரம்பு நாட்டை வழிநடத்திய பாரியின் மக்கள், நாங்கள் பாரிக்கு 2 பெண்கள், அங்கவை, அவள் அங்கவை, நான் சங்கவை. பாரி இறந்து விட்டார், எங்களுடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டது என்று சொல்கிறார். என்ன சொல்கிறீர்கள், ஏன் இப்படி வந்தீர்கள் என்று கேட்ட உடனே, எங்களை பாரி எங்கள் அப்பா திருக்கோவலூர் மன்னன் மலையமான் பிள்ளைகளுக்கு இளவரசர்களுக்கு எங்களை திருமணம் செய்து கொடுப்பதாக நிச்சயம் பண்ணியிருந்தார். ஆனால் அதற்குள் இந்த சேர சோழ பாண்டியர்கள் போர் மூண்டு தந்தையை அழித்து விட்டார்கள். கபிலர் இருந்தார் எங்களோடு. அவர் எங்களை அழைத்து சென்று அந்த மன்னனிடம் கேட்டார், உன் மக்களுக்கு திருமணம் செய்து கொள் என்று, நிச்சயமான பெண்கள் தானே என்று. இல்லை, இந்த 3 மன்னர்களும் எதிரிகளாக இருக்கிறார்கள், நான் எப்படி அந்த பெண்களை நான் திருமணம் செய்வது, அவர்கள் திருமணம் பண்ணிய பிறகு என் மீது போர் தொடுத்தால் நான் என்ன செய்வேன், அதனால் மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அதனால் கபிலர் அவர் என் தந்தையின் இறப்பை தாழ முடியாமல் நான் எங்கோ போகிறேன் என்று சொல்லிவிட்டு என்னை ஒரு கோவிலில் உள்ள அந்தனர் கோவிலில் அர்ச்சகராக இருக்கும் அந்தனர் வீட்டில் எங்களை சேர்த்து விட்டு அவர் போய்விட்டார்.
அந்தனரும் பயந்து கொண்டு, மன்னர்களுக்கு பயந்து கொண்டு எங்களை இங்கு தனியாக வீடு எடுத்து தங்க வைத்திருக்கிறார். ஏதோ அவரும் உதவி செய்கிறார், நாங்களும் இந்த காட்டுகளில் கிடைக்கும் பொருள்களை வைத்து உணவுண்டு வருகிறோம் என்று சொன்னார்கள். ஆஹா, நீங்கள் பாரியின் மக்களா? உங்களுக்கு நான் ஒரு வழி செய்கிறேன், கவலைப்படாமல் இருங்கள் என்று அவர்களை தேற்றிவிட்டார். பிறகு என்ன செய்தார்? இன்னொரு பதிவிலே பார்ப்போம். பாரியின் மக்கள் அங்கவை சங்கவை என்று தெரிந்து கொண்டார் ஔவையார். அவர்களுடனே தங்கியிருக்கிறார் இப்பொழுது. தொடர்ந்து என்ன செய்கிறார் என்று பின்னர் பார்ப்போம். இந்த என் பதிவுகளை பார்க்க மதுரை விசாலாட்சி ஆட்சி என்று ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் வரும். தொடர்ந்து பாருங்கள். கதைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், கோலங்கள் பழக்கிக் கொண்டிருக்கிறேன், தமிழும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் கேளுங்கள், பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பத்தான் சப்ஸ்கிரைப் பண்ணினால்தான் தொடர்ந்து வரும். கமெண்ட் போடுங்கள், லைக் போடுங்கள். நன்றி, வணக்கம்.